இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பகடிவதை தடுப்பு பிரச்சாரங்கள் தொடங்கப்பட வேண்டும். பகடிவதை சம்பவங்கள் முழுவீச்சில் ஒடுக்கப்படுவதற்கு ஆரம்ப பள்ளியிலேயே பகடிவதை தடுப்பு பிரச்சாரங்கள் போன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். ஆரம்ப பள்ளியிலிருந்து பகடிவதை கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் சக மாணவர்கள் மீதான பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பின் மகத்துவம் முதலிய பண்பியலை இழந்த ஒரு தலைமுறை உருவாக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக மாமன்னர் வலியுறுத்தினார். பகடிவதை சம்பவங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் மனம் மற்றும் உடல் ரீதியாக அவர்களின் நல்வாழ்வை பாழ்படுத்துவதுடன் பல்வேறு துயரங்களும் இடர்களும் தோற்றுவதற்கு வழிவகுக்கின்றன என்று மாமன்னர் குறிப்பிட்டார். பகடிவதை தடுப்பு மீதான பிரச்சாரங்களை மாணவர்கள் மத்தியில் சிறு வயதிலிருந்து தொடங்கினால் மட்டுமே பரஸ்பர மரியாதை மற்றும் கட்டொழுங்கு மகத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று மாமன்னர் இன்று தமது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரீனா மஹாதீர் மரணத்தின் பின்னணியில் பகடிவதை, அலட்சியம், பாலியல் தொல்லை ஆகியவை நிகழ்ந்திருப்பதை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார். சபா பப்பாரைச் சேர்ந்த 13 வயதுடைய அந்த மாணவியின் மரணம் தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படை மேற்கொண்ட புலன் விசாரணையில் அவரின் மரண பின்னணியில் இந்த 3 அம்சங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பகடிவதை நடந்துள்ள இந்த சம்பவத்தை மறைக்கவோ மூடுவதற்கோ முயற்சிகள் நடந்திருக்கக்கூடாது. எனவேதான் அந்த மாணவியின் மரணம் விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார். பள்ளிகள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். பகடிவதை நடந்திருக்குமானால் அதனை மூடி மறைக்க முயற்சிக்கக்கூடாது என்று பள்ளி நிர்வாகங்களை சைஃபுடின் கேட்டுக்கொண்டார். சுமார் 35 கிலோ போதைப் பொருளை கடத்தியதாக மருத்துவர் ஒருவரின் 2 மகன்கள் கோத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 23 வயது அஹ்மத் அமார் ருஷிடி, முகமது ஹனாஃபி மற்றும் 34 வயது முகமது ஹிபாத்துல் அலிமி ஆகிய இருவரும் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கலாந்தான் கத்தரே கம்போங் போட் என்ற இடத்தில் உள்ள தங்கள் வீட்டில் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் மருத்துவரின் 2 மகன்களும் குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பதால் இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. அவர்களிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு பாரதூக்கி லோரி உட்பட 11 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து இன்று காலை 9 மணியளவில் ஜோஹர் பாரு ஜலான் கபூன் தே லாமாவில் ஓர் உணவகத்தின் முன் நிகழ்ந்தது. ஒரு கிரெயின் லோரி, 6 கார்கள், 4 மோட்டார் சைக்கிள்கள் இவ்விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்ததாக லாக்கின் தீயணைப்பு நிலைய கமாண்டர் இன்ட்ரா ஷஹ்ரே பாக்கார் தெரிவித்தார். தகவல் கிடைத்து 3 தீயணைப்பு வண்டிகளுடன் 11 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதில் சொற்ப காயங்களுக்கு ஆளான 4 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஹெல்ப் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற SS Reduce Crime Together எனும் கருத்தரங்கில் சமூக தலைவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் கொத்த கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கலந்து கொண்டு தமது தார்மீக ஆதரவை நல்கினார். SS அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கில் குற்றச்செயல்களை ஒன்றிணைந்து குறைப்போம் என்ற கருப்பொருளுடன் குற்றச்செயல்களை தடுப்பதற்கான அணுகுமுறைகளும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் நடைமுறைகளும் போதிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரகாஷ் ரெடியூஸ் கிரைம் டுகெதர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது குற்றத்தடுப்பு முயற்சிகளில் ஒருங்கிணைந்த பங்களிப்பிற்கான அவரது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது. குற்றத்தை குறைப்பது அதிகாரிகளின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நம்மிடமிருந்து தொடங்குகிறது என்று பிரகாஷ் தமதுரையில் கூறினார். அண்டை வீட்டுக்காரர்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளும் நடைமுறையுடன் சட்ட அமலாக்கத்தில் சமூகம் ஒன்றிணைந்து செயல்படும் நிலையில் இளைஞர்கள் நேர்மையான பாதைகளை தேர்ந்தெடுப்பதற்கு வழிவகுக்கிறது. இது குற்றச்செயல்களுக்கு இடமில்லாத சூழலை உருவாக்கிறது என்று பிரகாஷ் குறிப்பிட்டார். குற்றத்தடுப்பு என்பது சமூகத்தின் முழு ஒத்துழைப்பும் பங்களிப்பும் இருந்தால் மட்டுமே குற்றச்செயல்களை முழுவீச்சில் வேறறுக்க முடியும். குறிப்பாக குற்றத்தடுப்பு மீதான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்துவது, சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் குறித்து அமலாக்க தரப்பினரிடம் தெரியப்படுத்துதல் முதலிய அணுகுமுறைகள் இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கப்பட வேண்டும்.
பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு ஆதரவு தளங்களை அமைப்பது உட்பட குற்றச்செயல்களை துடைத்தொழிப்பதில் ஒவ்வொருவரும் முக்கிய பங்காற்ற முடியும் என்று பிரகாஷ் தமதுரையில் குறிப்பிட்டார். குற்றச்செயல்கள் தடுப்பு மீதான விழிப்புணர்வை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வரும் SS அமைப்பை பிரகாஷ் வெகுவாக பாராட்டினார். தனது மனைவியையும் வளர்ப்பு மகனையும் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்து மனைவியின் தலையை வீட்டின் ஷில்லிங்கில் மறைத்து வைத்திருந்த ஒரு சிங்கப்பூர் பிரஜைக்கு மலாக்கா உயர்நீதிமன்றம் இன்று 72 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. சிறைக்கு அப்பாற்பட்டு அந்நபருக்கு 24 பெரும்படி தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 36 வயது ஷருல் நிசான் ஜுரைமி என்ற அந்த சிங்கப்பூர் பிரஜைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ப்ராசிக்யூஷன் தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஆன்சல்ம் சார்ல்ஸ் பெர்னாண்டஸ் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மனைவியையும் வளர்ப்பு மகனையும் சம்பந்தப்பட்ட நபர் மிக கொடூரமாக கொலை செய்துள்ளார் என்று வர்ணித்த நீதிபதி டத்தோ ஆன்சம், இந்த இரட்டை கொலைகளை மறைக்க மனைவியின் தலையை தவிர இரு உடல்களின் அவயங்கள் அனைத்தையும் வெவ்வேறு இடங்களில் அந்நபர் வீசியுள்ளார் என்பது விசாரணையில் தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி மாலை 6 மணியளவில் மலாக்கா மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்துபரண்டாம் தமான் மர்டிகா ஜயா ஜலான் MG 10 உள்ள ஒரு வீட்டில் 27 வயதுடைய தனது மனைவி நூர் ஃபசீரா பீடின் மற்றும் 11 வயது வளர்ப்பு மகன் முகமது இமான் அஷ்ரஃப் அப்துல்லா ஆகியோரை கொடூரமாக வெட்டி கொலை செய்ததாக அந்த சிங்கப்பூர் பிரஜை குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். ஜோஹோர் கூலாய் ஜலான் இஸ்மாயிலில் உள்ள ஓர் உணவகத்தில் மாது ஒருவரிடம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவர் சம்பவம் நிகழ்ந்த 24 மணி நேரத்திற்குள் வளைத்து பிடிக்கப்பட்டார். இந்த வழிப்பறி கொள்ளை தொடர்பில் 50 வயது மாது ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7:35 மணியளவில் புகார் அளித்ததாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP தன் செங்லி தெரிவித்தார். உணவகத்தின் மேஜை மீது தனது கைப்பையை வைத்துவிட்டு அந்த மாது காலை சிற்றுண்டியை உண்டு கொண்டிருந்த வேளையில் கடைக்குள் நுழைந்த அந்த நபர் மின்னல் வேகத்தில் கைப்பையை எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக ACP தான் குறிப்பிட்டார். அந்த கைப்பையில் 1000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் அடையாள ஆவணங்களை வைத்திருந்ததாக அம்மாது தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டிருந்தார் என்று ACP தான் விவரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.